ஹாய் கைஸ், வெல்கம் டு மை லோக்கி கேட் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சர்க்கிள் கமாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 6 டைப் இருக்குது. அதில் ஒவ்வொரு டைப்பாக எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சர்க்கிளில் மொத்தம் 6 டைப் இருக்குது, 6 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று ரேடியஸ், டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், tan ரேடியஸ், டேன்னா வேறு ஒன்றும் இல்லை, டேன்ஜென்ட் தான் டேன்னு சொல்லுவோம் சாப்பிட்டா. இப்போ நம்ம சர்க்கிள் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா சி என்டர், மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 13 நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அதுக்கு சர்க்கிள் 30 ரேடியஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே நமக்கு டயாமீட்டருக்கு வேணும் அப்படின்னோம்னா சி என்டர், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி டி என்டர், அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ என்டர் பண்ணோம். நான் ஒரு 80 கொடுக்குறேன் டயாமீட்டர், நமக்கு சர்க்கிள் கிடச்சிரும். அடுத்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் வரையும். லைன் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ சி என்டர், 2 பாயிண்ட்டுக்கு 2 பி என்டர். இப்போ ஏதாவது ஒரு லைன் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 பாயிண்ட், அதாவது நம்ம எந்த பாயிண்ட்ல நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரை ஒரு சர்க்கிள் நம்ம கிரியேட் ஆயிரும். திரும்பி சொல்கிறேன், சி என்டர், 2 பி என்டர், இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கிள், அப்படின்னா சர்க்கிள் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். அடுத்து 3 பாயிண்ட் சர்க்கிள், அதுக்கு சி என்டர், 3 பி என்டர். இப்போ 3 பாயிண்ட் ஒன்றும், இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, அடுத்து இந்த பாயிண்ட் ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகி நமக்கு கிடச்சிடும். சரி, அடுத்து சி என்டர், டிடிஆர், அதாவது tan ரேடியஸ், டிடிஆர் என்டர். அதாவது 2 லைனில் டேஞ்சன்ட் பண்ணி நம்ம ரேடியஸ், நம்ம சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுக்குறது. இப்போ இந்த லைனும் இந்த லைனுக்கும் டேஞ்சன்ட் பண்ணி ஒரு 50 கொடுத்தோம் அப்படின்னோம்னா டேஞ்சன்ட் ஆகிடும். டேஞ்சன்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 லைனும் சேர்றது, அதாவது இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ அடுத்து tan, அதாவது 3 பாயிண்ட், அதாவது 3 லைன்லையுமே நம்ம டேஞ்சன்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் டேஞ்சன்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த லைனுக்குள்ள மட்டும் நமக்கு சர்க்கிள் வரும். இந்த இது, இந்த இது, இந்த இது கிளிக் பண்ணிட்டோம் பாருங்க, 3 இதுக்குள்ளேயும் டேஞ்சன்ட் ஆயிடுச்சு, 3 லைன்லையும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.